ஓம் சாய்ராம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பாபாவோட குருவான வெங்குசா மகராஜ், அதாவது கோபால்ராவ் தேஷ்முக் அப்படின்னு சொல்கிற வெங்குசா மகராஜ், அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் சாய்ராம். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் வந்து பாபாவோட குருவான கோபால்ராவ் தேஷ்முக் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். அதோடு சேர்த்து பாபா அவங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், கோபால்ராவ் தேஷ்முக் இறந்து போகிறப்ப நடந்த விஷயங்கள், இது எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ சாய்ராம். சாய்ராம், ஓம் சாய்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெங்குசா மகராஜ், சேலூரில் வெங்குசா மகராஜ் அவங்களோட சமாதியில் தான் இருக்கோம். நம்ம சாய்பாபாவோட குருவான வெங்குசா மகராஜ் அவங்களோட சமாதியை தான் நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். எப்படி கடவுள் அவதாரங்களான ராமருக்கு வசிஷ்டர் குருவோ, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சாந்தீபினி குருவோ, அதே மாதிரி நம்ம சாய்பாபாவோட குரு வந்து வெங்குசா மகராஜ். அவங்களோட இடத்துலேருந்து இன்றைக்கி அவங்களோட சமாதியை நம்ம தரிசனம் போகிறோம். இங்கே நம்மளுக்கு என்னென்ன அற்புதங்கள் அங்கே நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சாய்ராம். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இவங்க தான் சுயம்புவாக கிடைத்த வெங்கடேச பெருமாள். வெங்குசா மகராஜ் வந்து தான் இறக்க போகிறப்ப இந்த இடத்துல, அதாவது இங்கே ஒரு அத்திமரம் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு 5 அடி ஆழம் தோணுதீங்கன்னா ஒரு வெங்கடேச பெருமாள் கிடைப்பாங்க. அந்த பெருமாளை இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சு அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சமாதியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி வெங்குசா மகராஜ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த அத்தி மரத்தில் 5 அடி ஆழம் தோண்டும் போது கிடைச்ச வெங்கடேச பெருமாளை தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து தரிசனம் பண்ணிட்டேங்க சாய்ரா. முன்னாடி இருக்க இந்த சமாதி வந்து வெங்குசா மகராஜோட சமாதி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம். சாய்ராம், இந்த கோயிலில் பூஜை பண்ணுற பண்டிட்ஜி வந்து நமக்கு இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்க பரம்பரையாக இந்த கோயிலை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவங்க நின்று ஒவ்வொரு இடங்கள்லையுமே ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையுமே சொல்லி கொடுத்தாங்க. சாய்ராம், ஓம் சாய்ராம். நம்ம இப்போ வெங்குசா மகராஜ் அவங்களோட சமாதி அங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்குசா மகராஜ் வந்து தான் மகா சமாதி அடைய போகிறப்ப, நான் வந்து இங்கே மகா சமாதி அடைய போகிறேன். ஒரு அத்தி மரத்து அடியில் வந்து ஒரு 5 அடி ஆழம் நோண்டுங்க. அந்த 5 அடி ஆழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்கடேச பெருமாள் கிடப்பாங்க. அந்த வெங்கடேச பெருமாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்குசா, அதாவது வெங்குசா கோபால்ராவ் தேஷ்முக், அதாவது வெங்குசா மகராஜ் சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து அத்தி மரத்துக்கு அடியில் ஒரு 5 அடி ஆழம் நோண்டுங்க, அங்கே வந்து ஒரு வெங்கடேச பெருமாள் கிடப்பாங்கன்னு சொன்னீங்களா, அந்த இடம் தான் சாய்ராம். இது முன்னாடி இங்கே தான் வந்து அத்திமரம் இருந்ததாகவும் இங்கேருந்து தான் வெங்கடேச பெருமாள் கிடைச்சாங்க. அதை தான் உலர வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுதான் சாய்ராம் சொன்னாங்க. சாய்ராம், அப்புறம் இந்த மரம் அப்படின்னு இங்கே மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரம்னு சொன்னால் கூட இங்கே வந்து மரம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், தத்தாத்திரேயர் அவதாரங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வெங்கடேச பெருமாளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது சாய்ராம். அதாவது நார்மலாக பெருமாளுக்கு இருக்கிற சங்கு சக்கரம் வந்து இந்த வெங்கடேச பெருமாளுக்கு வந்து மாறி இருக்கும். அப்படி தான் வந்து அவங்க இயற்கையாகவே தோன்றியிருக்காங்க. அந்த அத்தி மரத்தில் தோன்றும் போதே அந்த சங்கும் சக்கரம் வந்து இடம் மாறி இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. உங்கள் மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலும் இந்த பெருமாள்கிட்ட நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் உள்ள கோரிக்கையெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்து நம்ம போனது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சாய்ராம். பாபாவோட குருவான கோபால்ராவ் தேஷ்முக் அவங்களோட சமாதியும் இங்கே தான் இருக்குது. இயற்கையாக தோன்ற வெங்கடேச பெருமாளும் இங்கே தான் இருக்காங்க. பாபா வந்து தன்னோட குரு வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷிரடி வந்ததாக சொல்கிறாங்க. அது வரைக்கும் பாபா இங்கே தான் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்த நம்ம தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது இதுக்கு பாபாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அங்கே இருக்கிற பண்டிட்ஜி எங்கள் கூட வந்தவங்களுக்கு ஷால்வையும் மட்டை தேங்காயும் கொடுத்தாங்க. எனக்கு வெங்கடேச பெருமாளோட ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலும் பாபாவோட குருக்கிட்டையும் வெங்கடேச பெருமாள்கிட்டையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் உள்ள கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். இன்னும் சாய்பாபா சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது சாய்ராம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.